திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இதுல வரக்கூடிய அந்த பெண் பிள்ளை சொல்லக்கூடிய முதல் வாக்கியம், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. இதுதான் அது. இப்ப பாகவத்துக்குள்ள நம்ம பயணிக்கலாம். பாகவத்துல கிருஷ்ணர் ஜனனம், அதுக்கப்புறம் கிருஷ்ண லீலைகள், இதை பத்திலாம் எல்லாருக்குமே தெரியும். கம்சன் தேவகியோட 8வது குழந்தை கிருஷ்ணர்னு தெரிஞ்சுடுறது அவனுக்கு. அதை கொல்றதுக்காக நிறைய அரக்கர்கள் அரக்கியர்கள் எல்லாரையும் அனுப்பி பார்க்கறான். ஆனா அவரை கொல்ல முடியல. அப்ப ஒரு திட்டம் போடுறான். தனுர் யாகம்னு ஒண்ணு வச்சுட்டு கிருஷ்ணரையும் பலராமனையும் பிருந்தாவனத்திலேருந்து வரவழைச்சிட்டு ஒரு மல்யுத்த போட்டி மாதிரி வச்சுட்டு, அது ஒரு சதி, ஒரு திட்டம். அதுல எப்படியாவது கிருஷ்ணரை கொன்னுடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அதுக்கு அக்ரூரர் தான் அதுக்கு போய் கூட்டின்னு வரணுங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறான். அக்ரூரரை கூப்பிட்டு, கம்சன் அக்ரூரரை கூப்பிட்டு, நீதான் போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்ரூரருக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு பக்கம் கம்சனோட திட்டம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுடுறது, இன்னொரு பக்கம் இந்த தெய்வீக குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தெரிஞ்சு கூட நம்ம அவளை கூட்டின்னு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் தனக்கு வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப தர்ம சங்கடமா அவரோட நிலைமை ஆயிடுறது. ஆனா ஒரு பக்கம் அவருக்கு என்ன சாந்தி வருது அப்படின்னா, கிருஷ்ணர் பரமாத்மா, அதனால அவரை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அதுவும் அவருக்கு தெரியுது. அதனால அக்ரூரர் கிளம்புறார். பிருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் தேர்ல உட்காத்தி வச்சு ஓட்டின்னு மதுரால விட்டுடுறார், கூட்டின்னு அதனால அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்னு நான் அக்ரூரர் மாதிரி கிருஷ்ணரையும் பலராமனையும் கூட்டின்னு வந்தேனா அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த வாக்கியம் அமையிறது. நம்ம அடுத்த தொடர்களையுமே ஒவ்வொரு வாக்கியமா பார்க்கலாம்.